தொழிலாளியா? தொழிலாளியாடா நாயே? டேய், இந்நாள் வரைக்கும் நீ தச்சிருப்படா. இந்த நொடியிலேருந்து நீ எப்படி செருப்பால் அடிக்க வாங்க போறேன்னு பார். தொழிலாளினா நான் இன்னைக்கு எங்கள் அக்கா வச்சுட்டு பெங்களூர்ல தவிச்சிட்டு கிடப்பேனடா. நாசமா போவடா, நீ நாசமா போவடா. என்னோட கண்ணீரோ நீ என்ன பண்ண போது பார். உன்னை என்ன பண்ண போது பார். என்னதான் உன்னோட பிரச்சனைன்னு பிரஸ்காங்க கேள்வி கேட்கணுமா? சீமான், 2023 எதுக்கு நீ 50,000 ரூபாய் போட்ட? உன்னோட மதுரை செலவும் இருக்கான் இல்லையா, 1 கோடி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி ப்ரூட்டஸ் கிட்டலாம் சொல்லி என் மானத்தை வாங்கினா இல்லையா, அதெல்லாம் எதுக்கு பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வழக்கு கொடுத்துருக்கேன். நீ ஆம்பளையா இருந்தால் எதுக்கு மதுரை செல்வம் காப்பாற்றி விட்டுட்டு இருக்கடா? எதுக்கு மதுரை செல்வம் காப்பாற்றி விட்டுட்டு இருக்க? நீ என்னமோ என் பிள்ளைங்க வளர்ந்துருச்சு, அது வளர்ந்துருச்சு, இது வந்துருச்சுன்னு. அப்போ எதுக்கடா என்கிட்ட வீடியோஸ் வாங்கினீங்க? எதுக்கு வீடியோஸ் வாங்கினீங்க? நீ வாங்கி வைப்ப, அப்போ நான் வாயை பொத்திக்கிட்டு இருப்பேன், அப்புறம் உங்கள் ஆட்களை டெலிகாஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லி மெட்டுவாங்க. இதுக்குள்ளே நான் சாகணுமா? நீ ஆம்பளையா இருந்தா இந்த மாதிரி அநாகரிகமா பேசாத சீமான், அநாகரிகமாக பேசாத. 2008 வெறும் 6 மாசம் தான் பழகினா. அப்போ எதுக்கடா 2011 நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்? 2011 நீங்களாம் கொடுத்த டார்ச்சருக்கு தான் நான் போட்ட துணியோட கம்ப்ளைண்ட் கொடுத்த கமிஷனர் ஆஃபீஸில். இந்த அசிங்கமாக பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதானே. நீ பேசுறனா உன்னை விட கேவலமாக பேசுறதுக்கு எனக்கு தெரியும். சும்மா ட்ராமா போடாத, ட்ராமா போடாத. நேற்று வரைக்கும் நீ என்ன சொல்லிட்டு இருந்த? விஜயலட்சுமினா யாருன்னே தெரியாத அவங்க திமுக கூட்டிட்டு வந்தாங்க தானே சொன்னேன். நேற்று தானே சொல்கிறேன், ஆமாம் நான் 50,000 ரூபாய் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு மதுரை செல்வம் எங்கிட்ட வீடியோஸ் வாங்கிட்டு இருந்தான்? எதுக்கு நீ எங்கள் அக்காவுக்கு வாழ்த்துக்கள் அமிச்ச? எதுக்கு எங்ககிட்ட எல்லாம் இந்த டார்ச்சர்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க? எதுக்கடா நீ முதல்ல 50,000 ரூபாய் போட்டுட்டு எது மதுரை செல்வம் உன் புருஷன் என்கிட்ட பேசிட்டு இருந்தான்? இதெல்லாம் அங்கே பதில் சொல்லு. முதல்ல நீ ஒன்றுமே போடாம உட்காந்து பொண்டாட்டின்னு பம்பனிய, அதுக்கு என்னன்னு போய் பதில் சொல்றா? அதை விட்டுட்டு உட்காந்து மீடியா முன்னாடி சீன் போட்டுட்டு இருக்காத. கேவல பிடிச்ச பொம்பளையா. ஒன்னே மாதிரி ஒரு துப்புக்கட்ட நாய் கூட வாழ்ந்தா பாரு. நான் தாண்டா, எனக்கு தாண்டா கேவலம். ஒன்னே பெருசா வேணும், பெரிய ஆள் மாதிரி பேசாத.